வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி சேமியா ரவா கிச்சடி. அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லக்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க. இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்கிற 1/2 கப் வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/4 கப் தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கினோன்னு 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் வேக வச்ச பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதில் 4 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சு கொதிக்க வைங்க. சீக்கிரமாக கொதி வந்துடும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டு இதில் வறுத்த 1 கப் ரவையும் வறுத்த 1/2 கப் சேமியாவும் சேர்த்து கைவிடாமல் கிளறி விடுங்க. இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 10 நிமிஷத்தில் வெந்து ரெடி ஆகிடும். ரவையும் சேமியாவும் நல்லா வெந்து வந்துட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரியை வறுத்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது சேமியா ரவா கிச்சடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.